வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷன் போடல சில டெக்னிக்கல் ரீசனால். ஆனால் போன வாரம் நம்ம மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனது 4400 பக்கமாக ஓப்பன் ஆனது கொஞ்சம் கீழே. அதுக்கப்புறம் 4430 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர் சரிவு கொடுத்து 4340 வரைக்கும் வந்து 347 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட 4360 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. 4850 தொடர் சரிவு கொடுத்துட்ருக்கு. 500 பாயிண்ட் கிட்ட குறுகிய காலத்தில் அதிவேகமாக மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இதனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னா கொஞ்சம் இக்கட்டான இடத்துல இருக்கிறோம். நேற்று ட்ரேடான இந்த ஜோனுக்குள்ளே எங்கேயுமே நம்மளால் பொசிஷன் எடுக்க முடியாது. எதனால்? ரீட்ரேஸ்மெண்ட் லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பித்தா ரேஞ்ச் 550 பாயிண்டில் இருக்குது ட்ராப் ஆனது. ஸ்டாப் லாஸ் பெருசாக வைக்கணும். ஸோ அது ஒரு பிரச்சனை. அதனால் என்னென்னா நம்மளால் இந்த இடத்துல பையும் பண்ண முடியாது. ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தொடர் சரிவை கொடுக்கலான்னு நமக்கு தெரியுது. எப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணாலும் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம ஒன்று மார்க்கெட்டை விட்டு வெளியே ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட் வாட்ச் பண்ணி ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஒரு சில வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன்ஸில் இதே ட்ரேடை மாற்றி நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கீழே இந்த மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட் ஜோன்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சப்போர்ட் ஜோன் வந்தோடனே கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஒருவேளை இது அவுட் ஆஃப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இல்லாத ட்ரேடாக தெரியும். பட் ஒரு கணக்குப்படி இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் மேலே ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குன்றது நம்மளுடைய கணக்கு. அப்படி கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி கால் ஆப்ஷன்ஸை வாங்கி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறப்ப குறுகிய காலத்தில் ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணலாம் இந்த வாரத்துக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 4520 வரைக்கும் வெயிட் பண்ணி அதிலிருந்து புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம என்ன செஞ்சாலும் சரி 600 வரைக்குமாவது நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நம்மளால் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்க முடியல அப்படின்னா அவுட் ஆஃப் மணி ஆப்ஷனை போய் பை பண்ண வேண்டியது தான். ஸோ இது ரெண்டுமே ஹோல்டிங் பீரியட் வந்து ஒரு நாளைக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது பொசிஷனை பை பண்ணோன்னா. ஏன்னா நம்ம பையர் ஆஃப் ஆப்ஷனாக இருக்கிறப்ப எக்ஸ்பைரி பக்கமாக வர டைம் டிக்கே நம்மளை ப்ராஃபிட்டை எடுத்துரும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரெண்டு விதத்தை தவிர இதுக்கு நடுவில் எங்கேயாவது ட்ரேட் பண்ணி நம்ம வந்து பண்ணலான்னா அதுக்குண்டான ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். பார்த்துக்கோன்னா நம்ம ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.